கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் நம்மளை தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டார். சின்ன பிள்ளைகள் தொடங்கி நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கை கட்டங்களிலும் அவர் நம்மளை செம்மையாக நடத்தி இருக்கிறார், இனிமேலும் நடத்துவார். நாமை மட்டும் உயிரோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை தான். இன்றைய நாளிலும் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளை நோக்கி சொல்கிறது என்னவென்றால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும், நமக்கு நிறைய யோசனைகள் அது கொடுக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. என்னென்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அவர் செம்மையாக நடத்துகிற தேவன். அவர் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விடவே மாட்டார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறவே மாட்டார். அவர் உங்களை நடத்துவார். உங்களுடைய சொந்த கண்களே ஆராய்ந்து பார்க்குற அளவுக்கு அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் அவர் உங்களை வழி நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்க. இன்றைய நாளில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய கமாண்ட்மெண்ட் என்னென்னா, ஆண்டவர் உண்டாக்கின மனிதர்கள் இந்த காலங்களில் புதிய புதிய காரியங்களை கண்டுபிடிக்கும் போது அந்த மனிதர்களையே உண்டாக்கின ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையுள்ளவர், பெரியவர். அவர் செய்ய முடியாத அதிசயங்கள், அற்புதங்கள் ஒன்றுமே கிடையாது. அதனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரிடத்துல விசுவாசம் கொள்ளணும். அவரை உறுதியாக நம்ம பிடிச்சு கொள்ளும்போது அவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் நம்மளை மேன்மையாக அவர் வைப்பார். அதனால் அவரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. மனிதர்கள் இடத்துல போகாதீங்க. மனிதர்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்மளை கைவிட்டுருவாங்க. ஆனால் நம்மளை ஒருபோதும் கைவிடாதவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமீன். தவறுகள்